ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு வீட்லேயே ஹோம்மேட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாகட்டும், காலேஜ் போகிறவங்களாகட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாகட்டும், நம்ம தினமுமே ஓடிட்டே தான் இருப்போமே தவிர முடிக்கு அப்படின்ட்டு தனியாக கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம். நமக்கு அதுக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தினமுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டே தான் போகணும். இந்த எண்ணெய் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நல்லா தண்ணி இல்லாத ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க. ஒரு 15லேருந்து ஒரு 20 செம்பருத்தி இலைகள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ எனக்கு 2 தான் கிடச்சிது, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு 5, 6 பூ கிடைச்சாலுமே நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி மருதாணி, 2 கைப்பிடி கருவேப்பிலைங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே காய வச்சதுங்க. அதாவது இந்த தலைகள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். அப்படியே நம்ம சேர்க்க முடியாது. அதே போல் இந்த இலைகளில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. சப்போஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா நமக்கு எண்ணெய் கெட்டுரும். நமக்கு 6 மாதம் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜார்லேயும் தண்ணி இருக்கக்கூடாதுங்க நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. சப்போஸ் அரைப்படலை அப்படின்றப்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அது நல்லா சூடாகட்டும். இப்போ மிக்சியில் அரைச்சதை பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றாமல் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்தி தாங்க இது அரைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்திடலாம். அடுப்பு சிம்லேயே தாங்க வச்சு இதை நம்ம காய்ச்சணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சிரும். சிம்லேயே வச்சு அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி அந்த தேங்காய் எண்ணெய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகி எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு வானல் இருந்தால் கூட அதுலேயும் காய்ச்சிக்கலாங்க. ரொம்பவே நல்லது. பாருங்கள், எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி எண்ணெயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாங்க. மேலே மூடி போடக்கூடாது, ஓப்பன்லேயே தான் விடணும். நம்ம மேலே மூடி போட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபார்ம் ஆகி எண்ணெயில் பட்டுருச்சு அப்படின்னா கெட்டு போயிடுங்க. அதனால் மேலே நம்ம மூடி போடக்கூடாது. ஒரு 7 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா நல்லாவே ஆறிடும். இப்போ அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலையுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. இருந்தது அப்படின்னா எண்ணெய் கெட்டுரும். நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணினதை இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாராகிடுச்சு. இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, நம்ம தினமுமே ஓடிட்டே இருப்போமே தவிர முடிக்கின்ட்டு நம்ம கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஹோம்மேட் ஆயில் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.